தங்கமே தன்பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அது கூட உனக்கு இல்லைனா. காந்தியினுடைய போராட்டங்களிலே அவருடைய அகிம்சை தத்துவங்களிலே அவருடைய வழிமுறைகளிலே ஈர்க்கப்பட்ட ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு காமாட்சி என்று சொல்லப்படுகிற அவர் தீவிரமான போராட்ட களங்களுக்கு செல்கிறார். அதன் வழியாக 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே இருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்ததும் 9 ஆண்டு காலம், அவர் சிறையில் இருந்தது சுதந்திர போராட்டத்திற்கு இருந்ததும் 9 ஆண்டு காலம். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது தூரத்தில் ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். அவனை பார்த்து, என்னப்பா தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு போலையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவன் சொல்றான், பள்ளிக்கூடத்துக்கு போனா நீயா சோறு போடுவ அப்படின்னு கேட்கிறான். சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு போவியா அப்படின்னு ஒரு திருப்பி கேட்கிறாரு. சோறு போட்டா போவன்ல நான் எதுக்கு மாட்டை மேய்க்க போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப நிதி ஆதாரம் இல்லை, கஜானா காலியா கிடக்கு, அதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற போது அவர் என்ன செய்யறாருன்னா, நான் போய் தெரு தெருவாக நின்று துண்டேந்தி மடிப்பிச்சை ஏந்தியாவது சாமானிய வீட்டு குழந்தைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சபதம் ஏற்கிறார். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் இந்தியாவினுடைய ஒரு தலைசிறந்த பிரதமரை இழந்து நிற்கிற போது அடுத்து அந்த பொறுப்பிற்கு வரக்கூடிய தகுதி மிக்கவர்கள் யார் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அங்கே உருவானது. அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இவர் தான் இருக்கிறார், காமராஜர் அவர் தான் இருக்கிறார். அவர் லால் பகதூர் சாஸ்திரியை 64 பிரதமராக இவர் தான் ஆக்குகிறார். அவரும் 2 ஆண்டு காலம் மட்டுமே பிரதமராக இருக்கிறார். அதற்கு பின்பு இந்திரா காந்தியை அரசியலுக்கு கொண்டு வந்தது காமராஜர் தான். இந்தியாவினுடைய 2 பிரதமர்களை உருவாக்குகிற இடத்துல காமராஜர் இருந்திருக்கிறார். அதனால அவருக்கு கிங் மேக்கர் என்கிற பட்டம், அந்த வாய்ப்பு அவருக்கே வந்தது. அவர் போட்டியிட்ட விருதுநகர் தொகுதியிலேயே ஒரு கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் என்பவரை நிறுத்துகிறாங்க. எதிர்பாராத விதமாக காமராஜர் தோற்று போய் அந்த கல்லூரி மாணவர் வெற்றி பெற்றுட்டார். அப்ப காமராஜரினுடைய பற்றாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, கண்ணீரோட போய், ஐயா உங்களையே தோக்கடிச்சிட்டாங்களே, நீங்க எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர், மிகப்பெரிய தியாகங்களை செஞ்சவர், சிறைக்கு போனவர், இந்த தேசத்துக்காக திருமணம் கூட செய்யாதவர், இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்ச உங்களையே தோக்கடிச்சிட்டாங்களேன்னு சொன்னதற்கு காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெருமை மிக்க ஒரு இயக்கத்தினுடைய கட்சியின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய காமராஜரை ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் தோற்கடிக்க முடியும் என்று சொன்னால் ஜனநாயகம் வென்றுவிட்டது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கர்ம வீரர், கிங் மேக்கர் அப்படின்னு பல பேர்களெல்லாம் அழைக்கப்படுற காமராஜர் அவர்கள் பிறந்த தினம் இன்னைக்கு. ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து, சாதாரண குடும்பத்தில் பிறந்த காமராஜர் அவர்கள் ஒரு முதல்வர் காமராஜரா எப்படி மாறினாரு? அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்தது சார்? அவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக காமராஜராக மாறவில்லை. ஒரு வறுமைப்பட்ட எளிய குடும்பத்திலே பிறந்த அவர் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடுகிறார். அவர் சிறுவனாக இருக்கிற போதே தந்தை இறந்து விடுகிறார். வருமானம் இழந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஒரு சிறுவனாக இருந்து கொண்டு வேலை செய்துதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலைமை வருகிற போது வெறும் பள்ளி படிப்பு, ஆரம்ப கல்வி 6ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு ஒரு கடையில் போய், ஒரு தேநீர் கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சிப்பந்தியாக, ஒரு சாதாரண ஒரு பணியாளனாக, இன்றைக்கு சொல்கிறாங்கல்ல குழந்தை தொழிலாளர்கள்னு இன்றைக்கி சொல்கிறோம்ல, அப்படி ஒரு குழந்தை தொழிலாளரை போல தன்னுடைய சிறுவனாக இருக்கிற போது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிற போது அவருக்கு வீட்டை பற்றிய கவலை நிறைந்திருக்கிற அந்த பருவத்திலேயே நாட்டின் மீதான கவனம் அவருக்கு வருகிறது. விடுதலை போராட்டம் என்பது ஒரு பற்றி எரிகிற ஒரு பிரச்சனையாக நாடு முழுக்க தீயாக பரவி கிடந்த அந்த காலகட்டத்திலே காந்தியின் பக்கம் அவர் கடுமையாக ஈர்க்கப்படுகிறார். காந்தியினுடைய போராட்டங்களிலே, அவருடைய அகிம்சை தத்துவங்களிலே, அவருடைய வழிமுறைகளிலே ஈர்க்கப்பட்ட ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு காமாட்சி என்று சொல்லப்படுகிற அவர் தீவிரமான போராட்ட களங்களுக்கு செல்கிறார். அதன் வழியாக 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே இருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்ததும் 9 ஆண்டு காலம், அவர் சிறையில் இருந்தது சுதந்திர போராட்டத்திற்கு இருந்ததும் 9 ஆண்டு காலம். வெளியிலே வந்ததற்கு பின்பு முழுக்க அவர் தன் நாட்டு பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற முடிவோடும் வேட்கையோடும் அவர் வேலை செய்கிறார். அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுமே எளிமையாகத்தான் இருப்பார்கள். காமராஜர் மட்டுமல்ல, காமராஜர் எளிமையின் இலக்கணம் என்பது எவ்வளோ உண்மையோ அதே போல் அன்றைய காலகட்டத்தில் யாருமே ஆடம்பரமான தலைவர்களே கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்து அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, தினசரி மின்சார ரயிலில் ஏறி தான் போய் தன்னுடைய வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு தினசரி போயிட்டு வந்திருக்காரு. இப்போ சராசரியான மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறதோ அப்படி தான் தலைவர்கள் வாழ்க்கையே இருந்திருக்கிறது. அப்படி எல்லா தலைவர்களும் ஒரு எளிமை சார்ந்தவர்களாகத்தான் அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கிறார்கள்.
தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு எதுவெல்லாம் கிடைக்கவில்லையோ, தனக்கு கிடைக்காத கல்வியை சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதை, அந்த அதிகாரத்தை சாமானிய மக்களுக்கான அதிகாரமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்நாள் முழுக்க அவர் உழைத்திருக்கிறார். அது அவருடைய மிகச்சிறந்த வரலாறு. சார், இப்போ காமராஜர் பல நல்ல கொள்கைகளோ பல நல்ல ஸ்கீம்ஸும் மக்களுக்காக கொடுத்துருக்காரு. ஆனால் அவரோட ஆட்சி காலத்திலே ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லாருமே இப்போ வரைக்கும் பேசக்கூடியது ஒன்றுனா கல்வி. அவர் கல்விக்காக ஆற்றிய பணி பற்றி சொல்லுங்கள் சார். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு முறை ஒரு ரயில் நிலையத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ரொம்ப முக்கியமான சில பகுதிகள் இருக்கிறது. ஒரு முறை அப்படி ரயில்வே ஸ்டேஷன் நின்றுக்கும்போது தூரத்தில் ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். அவனை பார்த்து, என்னப்பா தம்பி, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அவனுக்கு இவரை முதலமைச்சர்னு தெரியாது, படிக்காத பையன், சின்ன பையன். அவன் சொல்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீயா சோறு போடுவ அப்படின்னு கேட்குறான். சோறு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போவியா அப்படின்னு ஒரு திருப்பி கேட்குறாரு. சோறு போட்டால் போவேன்ல, நான் எதுக்கு மாட்டை மேய்க்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவர் சென்னைக்கு திரும்பி தலைமைச் செயலகத்துக்கு வந்த பின்ன அவர் உடனடியாக சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம உணவு திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை உடனடியாக பள்ளிக்கூடங்களிலே உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நிதி ஆதாரம் இல்லை, கஜானா காலியாக கிடக்கு, அதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற போது அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் போய் தெரு தெருவாக நின்று துண்டேந்தி மடிப்பிச்சை ஏந்தியாவது சாமானிய வீட்டு குழந்தைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சபதம் ஏற்கிறார். எல்லாரிடத்திலும் போய் உதவி கேட்கிறார். செல்வந்தர்களிடமெல்லாம் போய் உதவி கேட்டு அந்த திட்டத்தை அவர் கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டம் தான் பின்னாளிலே எம்ஜிஆர் காலத்திலே சத்துணவு திட்டமாக மாறியது. அப்புறம் அதுக்கடுத்து வந்த கலைஞர் காலத்திலே சத்துணவு திட்டத்தில் சாப்பாடு சோறும் சாம்பாரும் ஊற்றுறது போய் ஒரு முட்டை ஒன்று வந்துச்சு கலைஞர் காலத்தில். இப்பொழுது அது காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த முதல் விதை யார் போட்டது அப்படின்னா அது காமராஜர் அவர்கள் போட்டது. அது மாதிரி இன்றைக்கு 3 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளிக்கூடம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர் காலகட்டத்தில் உருவான திட்டம் தான், அதனுடைய விரிவாக்கம் தான் இன்றைக்கு பல மடங்கு பெருகி இருக்கிறது. அவர் காலத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை, 10,000கணக்கான பள்ளிக்கூடங்களை அவர் திறந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு லட்சக்கணக்கான அரசு பள்ளிக்கூடங்களை உருவாக்குவதற்கு அரசுகளுக்கு இன்றைக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்று சொன்னால், அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது என்று சொன்னால், சாமானிய வீட்டு குழந்தைகள் இன்றைக்கு படித்ததற்கு காமராஜர் மிக முக்கியமான காரணம். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த காமராஜர் அவர்கள் இந்திய அரசியலே தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு கிங் மேக்கராக மாறினது எப்படி சார்? அது ஒரு மிகப்பெரிய டெல்லி அரசாங்கத்தையே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக, அதாவது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் இந்தியாவினுடைய ஒரு தலைசிறந்த பிரதமரை இழந்து நிற்கிற போது அடுத்து அந்த பொறுப்பிற்கு வரக்கூடிய தகுதி மிக்கவர்கள் யார் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அங்கே உருவானது. அந்த இடத்திலே காங்கிரஸ் கமிட்டியினுடைய அகில இந்திய அளவிலே அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இவர் தான் இருக்கிறார், காமராஜர் அவர்கள் தான் இருக்கிறார். அவர் லால் பகதூர் சாஸ்திரியை 64 பிரதமராக இவர் தான் ஆக்குகிறார். அவரும் 2 ஆண்டு காலம் மட்டுமே பிரதமராக இருக்கிறார். 2 ஆண்டு காலத்தில் அவர் இறந்து விடுகிறார். அதற்கு பின்பு இந்திரா காந்தியை அரசியலுக்கு கொண்டு வந்தது காமராஜர் தான். இந்திரா காந்தி பிரதமர் ஆனதற்கு முதற் காரணமே இவர் தான். காமராஜர் அவர்கள் தான் இந்திரா காந்தி அரசியலுக்குள்ளே கொண்டு பிரதமர் அளவுக்கு உயர்த்துகிறார். அதனால் கிங் மேக்கர் என்று சொல்வதற்கு காரணம் 2 பிரதமர்களை, இந்தியாவினுடைய 2 பிரதமர்களை உருவாக்குகிற இடத்துல காமராஜர் இருந்திருக்கிறார். அதனால தான் அவருக்கு கிங் மேக்கர் என்கிற பட்டம். அந்த வாய்ப்பு அவருக்கே வந்தது. அவர் நினைத்திருந்தால் தன்னை பிரதமராக அவர் அறிவித்திருக்கலாம். ஆனால் காந்தியை வழிவந்தவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, அந்த காலகட்டங்களில் ஒரு துறவு மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. பதவி என்பது ஒரு அதிகாரம், நான் கடைசி வரைக்கும் அந்த பதவியை விட்டு நான் நகரவே மாட்டேன், இங்கே தான் நான் இருப்பேன், நான் மட்டும்தான் அப்படின்னு தான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா. சாகிற வரைக்கும் பதவியை விட மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் அவர் பதவியை துறப்பதற்கு எப்போதும் தயாராக இருப்பவராக, ஒரு துறவியை போல அவருடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற ஒரு பண்பு அவருக்கு இருந்தது. அதை பற்றி கூட கவியரசர் கண்ணதாசன் அவரை பற்றி சொல்லுகிற போது, தங்கமே தன்பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர, அவருக்கு அம்மாவை தவிர சொந்தங்கள் என்று யாரும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. சீராட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை. இப்போ சொல்கிறான்ல, அந்த தோட்டம் வச்சுருக்காங்க, இந்த தோட்டம் வச்சுருக்கிறாங்கன்னு. அவருக்கென்று சொந்தமாக தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அது கூட உனக்கு இல்லைனா. ஒரு பிச்சைக்காரனா வாழ்றவன் கூட ஒரு திருவோடை கையில் வைத்துக் கொண்டிருப்பான் தனக்கென்று சொந்தமாக. தனக்கென்று எதையுமே வைத்து கொள்ளாமல் அவர் மரணிக்கிற போது அவருடைய பணமாக வெறும் 120 ரூபாயும் வேட்டி சட்டையும் ஒரு ஜோடி செருப்பம் தான் மிச்சமாக இருந்தது என்று சொல்லக்கூடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அதாவது ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே இறந்திருக்கிறார்.
நடுவில் அவர் சிறை வாழ்க்கையை பார்த்துருக்கிறாரு. மிகப்பெரிய சிம்மாசனங்களை உருவாக்கக்கூடிய கிங் மேக்கராக இருந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் இருந்திருக்கிறாரு. எல்லா உயரங்களை அடைந்த போதும் ஏழையாக பிறந்தது மாதிரியே ஏழையாகவே இறந்திருக்கிறார். நடுவில் ஏற்பட்ட மாற்றங்கள்னால அவர் வாழ்க்கையில் தன்னை மாற்றிக்கொள்ளாதவராக, பண்பட்டவராக இருந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய வரலாற்று இன்றைக்கும் பேசப்படுகிறது. சார், இன்றைய அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னா பல பேர் காமராஜரோட ஆட்சியை வந்து நாங்கள் திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்ற வரிகள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். காமராஜரோட ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றப்போ அந்த மாதிரியான ஒரு ஆட்சி காலம் திருப்பி நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான யோக்கியதை வந்து தலைவர்களிடத்திலும் இல்லை, மக்களிடத்திலும் இல்லை. மக்கள் ஓட்டு கேட்க போனால் காசு கேட்குறான். ஊழலினுடைய குறைந்தபட்ச கூட்டாளிகளாக மக்கள் தங்களை கருதி கொள்கிறான். இப்போ எல்லாம் என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னா, அந்த தாசில்தார் ரொம்ப நல்ல மனுஷையா அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நம்ம காசு கொடுத்தோம்னா கொடுத்த காசு கரெக்டாக வேலையை முடிச்சு கொடுத்துட்றாரு அப்படின்னா. அவர் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறாரு, இவன் கொடுத்த காசுங்கிறது லஞ்ச பணம். அதை வாங்கிக்கிட்டு கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டாரியா, ஒரு நேர்மையானவர் ஏங்குறான். அப்போ நேர்மைக்கு இலக்கணம் என்ன ஆயிடுச்சுன்னா, லஞ்சத்தையும் வாங்கிட்டு வேலையும் செய்யாமல் விடுறவன் தான் கெட்டவன். வாங்கிட்டு இருந்தாலும் செஞ்சு கொடுத்தாருல, அப்போ நல்ல மனுஷன் தானே அப்படிங்கிற இடத்திற்கு வந்துட்டாங்க. அதனால் மக்களும் வந்து கரெக்டாக மாறிட்டான். நுகர்வு வெறி, எல்லாருமே வந்து பணத்தை நோக்கி ஓடுகிற, எல்லாருக்குமே வந்து அதிகாரத்தை நோக்கி ஓடுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதனால் ஒரு கவுன்சிலரை கூட இன்றைக்கி வந்து நம்ம எளிமையானவராக பார்க்க முடியல. மக்களை கேட்குறான், என்ன ஒரு இந்த மாதிரி நடந்து வர்றாரு இருந்தாலும், என்ன எம்எல்ஏ இருக்கிறவர் என்ன பஸ்ஸில் வர்றாரு அப்படின்னே கேட்குறான். அப்போ அபூர்வமாக சில தலைவர்கள் வந்து சில பேர் வந்து உண்மையிலேயே பொது வாழ்க்கையில் வந்து உத்தமர்களாக தூய தொண்டர்களாக ஒரு சிலர் இருந்ததையும் வந்து நம்ம இப்போ நன்மாரன் ஒரு எம்எல்ஏ வந்து மதுரையில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்த ஒரு ஆட்டோக்காரர் வந்து வாங்க தோழர் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா என்கிட்ட 20 ரூபா தான் பாருங்க, நான் பஸ்ஸுக்கு நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வாங்க வண்டியில் நான் கொண்டு விடுறேன். ஒரு நன்மாரனை தெரிஞ்சிருக்கு அவருக்கு, எம்எல்ஏவை எக்ஸ் எம்எல்ஏவை நான் கொண்டே விடுறேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தலைமுறையெல்லாம் இன்றைக்கு வந்து அவர்கள் அந்த மாதிரி தலைவர்கள்லாம் மறைந்து விட்டார்கள். இன்றைக்கு அரசியல் என்பது ஒரு பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது. கான்ட்ராக்டுக்காரர்களெல்லாம் முன்னாடி வந்து கட்சிக்கு நன்கொடை கொடுப்பான், கான்ட்ராக்டுக்காரர்களே கட்சிக்காரர்களாக மாறிட்டான். எதுக்கு நம்ம போய் எதுக்கு இவனுக்கு நன்கொடை கொடுத்து இவன் எதுக்கு எம்பி எம்எல்ஏ ஆகணும், நம்மளே ஆகிக்கிருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தொண்டர்களே கிடையாது. எல்லா கட்சிக்குமே கொடி கட்டுறதுக்கு தனியாக கான்ட்ராக்ட். இப்போ முன்னாடி கல்யாண வீடுகளில் சாப்பாடு போடுறதெல்லாம் சொந்தக்காரங்க வந்து நமக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க. இப்போ அதுக்குன்னு வந்து கேட்ரிங் சர்வீஸ்காரங்க வந்து நமக்கு பரிமாறுறாங்களா? அவனுக்கு சித்தப்பா யார், மாமா யார், மச்சினிச்சி யாருன்னு தெரியுமா? அவனுக்கு ஏதாவது தெரியுமா? அக்கா யார், தங்கச்சி யாருன்னு தெரியுமா? யாரையுமே தெரியாது. அவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வச்சுருப்பான், இலையை போட்டு இந்த பிளாஸ்டிக் இலையை போட்டுட்டு இருக்கான்ல. அது மாதிரி கட்சிக்காரர்களும் இன்றைக்கு என்ன ஆகிட்டாருங்கன்னா, கொள்கை சார்ந்தவர்களாக இல்லாமல் கட்சிக்காரர்களும் ஒரு கும்பல் சார்ந்தவர்களாக மாறிட்டான். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடியவனாக கட்சி வந்து மாறிவிட்டது, அரசியல் வியாபாரமாக மாறிவிட்டது. அதனால் நல்ல வேளையாக இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் வரலாற்றில் தான் நம்ம படிக்க முடியுமே தவிர, இனிமேல் வாழ்வதற்கான ஆட்கள் இருக்கிறார்களா என்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கிறது. சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இந்த இனி ஒரு காமராஜர் உண்டா என்று கேட்கிற இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்துருக்கிறோம். சார், காமராஜர் வந்து 1967 நடந்த தேர்தல் அப்போ அவரோட சொந்த கான்ஸ்டியூன்சிலே வந்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதற்கான காரணம் என்ன? அப்போ தோல்வி அடைஞ்சப்போ காமராஜர் அவர்கள் என்ன சொன்னார்? இந்தியை வந்து மத்திய அரசாங்கம், அன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து இந்தியை வந்து கட்டாயமாக்குகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மொழி போராட்டங்கள் வெடித்தது. அதிலே வந்து மிகப்பெரிய அளவிலே மாணவர்கள் களத்திலே இறங்கி போராடுகிற போது அந்த மொழி உணர்வு சார்ந்த போராட்டத்தை மத்திய அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்த நினைத்தது. காமராஜர் ஒரு பச்சை தமிழராக இருந்த போதும் மத்திய அரசாங்கத்தை சார்ந்த ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிற காரணத்தினால அவருடைய கட்சிக்கு துரோகம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். 2 பக்கமும் அவருக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, மாநிலத்திலே ஒரு கிளர்ச்சி உருவாகிறது. அப்பொழுது கூட ராஜாஜியிடம் வந்து ஜவஹர்லால் நேரு சொன்னதாக ஒரு தகவல் உண்டு, உன்னுடைய நண்பர் தானே பெரியார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஏன் உங்களால் மட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னதற்கு ராஜாஜி சொன்னாராம், பெரியாருக்கு நான் மட்டும்தான் நண்பர், இந்தி வந்து பெரியாரின் நண்பர் இல்லையே, அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்னு சொன்னாராம். அதனால அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட மொழி போராட்டத்தின் காரணமாக விருதுநகர் தொகுதியிலேயே, அவர் போட்டியிட்ட விருதுநகர் தொகுதியிலேயே ஒரு கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் என்பவரை வந்து நிறுத்துகிறாங்க. சும்மா ஒரு டம்மி பீஸாக தான் நிறுத்துறாங்க. அவங்க கட்சியிலும் திமுகலேருந்து ஒரு ஜெயிக்கன்னு நிறுத்தலை, காமராஜரை போய் ஜெயிக்க முடியுமான்னு தான் ஒரு ஆளை நிப்பாட்டுறாங்க. இல்லைன்னா கல்லூரி மாணவனை போய் எதுக்கு நிப்பாட்டுறாங்க தேர்தலில்? அப்படி திமுக அன்றைய காலகட்டத்தை நிறுத்தும் போது எதிர்பாராத விதமாக காமராஜர் தோற்று போய் அந்த கல்லூரி மாணவர் வெற்றி பெற்றுட்டார்.
அப்போ காமராஜரினுடைய பற்றாளர்கள் வந்து என்ன பண்ணுறான்னா கண்ணீரோடு போய் ஐயா உங்களையே தோக்கடிச்சிட்டாங்களே, நீங்கள்லாம் சுதந்திர போராட்ட வீரர், மிகப்பெரிய தியாகங்களை செஞ்சவர், சிறைக்கு போனவர், இந்த தேசத்துக்காக திருமணம் கூட செய்யாதவர், இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்ச உங்களையே தோக்கடிச்சிட்டாங்களேன்னு சொன்னதற்கு காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெருமை மிக்க ஒரு இயக்கத்தினுடைய கட்சியின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய காமராஜரை ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் தோற்கடிக்க முடியும் என்று சொன்னால் ஜனநாயகம் வென்று விட்டது அப்படின்னு சொன்னார் அவர். அதாவது என்னன்னா, மிகப்பெரிய மன்னர்களை, மன்னர்களை, மிகப்பெரிய சர்வாதிகாரிகள்லாம் சாமானியர்கள் தோற்கடிக்க முடியாதே. ஜனநாயகத்தில் மிகப்பெரிய தலைவன் என்று வர்ணிக்கப்பட்ட ஒருவரை ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் தோற்கடிக்க முடியும் என்றால் ஜனநாயகம் வென்று விட்டது, காமராஜர் தோற்று விட்டார் என்று சொல்லாதீர்கள். ஜனநாயகம் வென்று விட்டதுன்னு அந்த தோல்வியை கூட நல்ல விதமாக எடுத்துக்கொண்ட ஜனநாயக பண்பு அவருக்கு இருந்திருக்கிறது. அதுதான் வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, அவர் மறுபடியும் குடியாத்தம் தொகுதியில் அவருக்கு சம்பந்தமே இல்லாத, அவர் சாதிக்காரர்களோ அவருக்கு வேண்டப்பட்டவர்களோ இல்லாத தொகுதியில் அவர் மறுபடியும் வெற்றியெல்லாம் பெற்றிருக்கிறார். அவருடைய ஒரு தோல்வி நடந்திருக்கிறது, அவ்வளோதானே தவிர வாழ்க்கை முழுக்க அவர் தோற்றவர் கிடையாது. ஒரு தொகுதியில் ஒரு முறை அவர் தோற்று போயிருக்கிறார். அப்படி வேண்டாமல் அதை புரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி பீரியட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டப்போ இந்திரா காந்தியை உருவாக்குனதே காமராஜர் அவர்கள் தான். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் காமராஜர் அவர்களுக்கு எதிராக ஆனப்போ காமராஜர் அவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டாங்க? காமராஜர் அவர்கள் வந்து ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்தாக எமர்ஜென்சி வந்து விட்டதே, நெருக்கடி நிலை பிரகடனம் என்பது ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்தாக வந்து விட்டதே என்று அவர் மிக கடுமையாக அதை எதிர்த்தார். அவர் அப்பொழுது காங்கிரஸ் இரண்டாக வந்து பிளந்து விட்டது. ஸ்தாபன காங்கிரஸ் என்றும் காமராஜர் வந்து இந்த பக்கம் வந்து இந்திரா காந்தி காங்கிரஸ் என்றும் இரண்டாக வந்து உருவானது. அதனால் முழுக்க முழுக்க அவர் எமர்ஜென்சியினுடைய அந்த நெருக்கடி நிலை பிரகடனத்தை இந்திரா காந்தி கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தான் அவர் இருந்தார். அதை பார்க்காமல் எமர்ஜென்சி காலத்திலேயே தான் அவருடைய மரணமும் நிகழ்ந்தது 1975. அதனால் கடைசி வரைக்கும் அவருடைய குழந்தை பருவம் தொடங்கி நெருக்கடி நிலை பிரகடனம் காலகட்டம் வரைக்குமே தொடர்ச்சியாக ஒரு எதிர்ப்பாளராக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது பிரிட்டிஷ்காரராக இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, அதை எதிர்க்கக்கூடியவராக கடைசி வரைக்கும் வந்து அந்த களத்திலே நின்ற போராளியாகவே அவர் வாழ்ந்து மறைந்தார். இன்றைக்கு காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பல தகவல்கள் அவரை பற்றி எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி.